அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா முஹம்மது பின் அப்துல்லா மாபாத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் வழியாற்ற சிறந்தது நபிகளாருடைய வழியாற்றணும் கூறியனாக தப்சீருடைய 11வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பில் சூரத்து யாசின் சம்பந்தமாக வரக்கூடிய பலவீனமான செய்திகள் என்னவென்று பார்க்கலாம். உண்மையில் சூரத்து யாசின் என்பது சிறுவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரைக்கும் மனநமிட்டு அதுக்கு தனித்துவமான சிறப்புகள் இருப்பதாக அவர்கள் அறிந்து அதை ஒரு பிரத்யோகமான ஒரு வணக்கமாகவும் பலர்கள் என்ன செய்திருக்கிறார்கள். மன்சீருல் யாசின் என்றும் பல கிதாபுகள் வெளியிட்டு இன்று மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமான ஒரு சூறாவாக இந்த சூரத் யாசினுடைய சிறப்புகள் இருக்கிறது. சூரத் யாசினை ஓதக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. சூரத் யாசின் சம்பந்தமாக வரக்கூடிய சில சிறப்புகளை மக்கள் பிழையாக புரிந்து கொண்டு அது உண்மையான ஹதீது தான், நபி அவர்கள் சொன்னதுதான், இட்டுக்கட்டப்படாதது, சஹியானது என்ற ஒரு எண்ணத்தில் இன்று அந்த சூரத் யாசினுடைய சிறப்புகள் மதிக்கப்பட்டு சூரத் யாசின் ஓதப்படுவதை நாம் பார்க்கலாம். அதாவது சூரத் யாசின் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீதுகளும் லைஃபான ஹதீதுகள். இரண்டாவது, ஒன்று லைஃப் அல்லது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீதுகளாக இருக்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். எமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஹதீது தான் என்ன, இன்னலி குல்லி ஷைஇன் கல்பன் வ கல்புல் குர்ஆன். எல்லாவற்றுக்கும் உள்ளம் உள்ளது, அதே போன்று அல் குர்ஆனுடைய இதயம் வந்து என்ன, சூரத்து யாசின். இந்த ஹதீது ஒன்று இருக்கிறது. அடுத்தது, அதாவது சூரத்து யாசினை யார் ஓதுகிறாரோ, ஓதியவர் குர்ஆனை முழுவதும் 10 தடவை ஓதிய நன்மை அவருக்கு கிடைக்கிறது. இந்த ஹதீது இருக்கிறது. இந்த இரண்டு ஹதீதும் என்ன, ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸுன் லஈஃப் என்று சொல்கிறாங்க, பலவீனமான. இது வந்து அந்த ஹதீஸ் வந்துட்டு லஈஃபான பலவீனமான ஹதீஸ். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க என்ன, இந்த ஹதீஸ் வந்து நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்டது, நபிகளார் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீது. இதை வந்து பொது மஜ்லிஸ்களுக்கு மத்தியில் மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தஅவா செய்கின்ற பொழுது கூறக்கூடாது என்று சில அறிஞர்கள் கூறுறாங்க. இது நமக்கு மத்தியில் அறிமுகமான ஹதீஸ். இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன, சூரத் யாசின் சம்பந்தம் வரக்கூடியது. சூரத் யாசினை யார் தேவையோடு ஓதுகிறாரோ, தேவையோடு எதிர்பார்த்து சூரத் யாசினை ஓதுகிறாரோ, அந்த தேவை அவருக்கு நிறைவேறி கொள்ளும். இந்த ஹதீதும் லஈஃபான ஹதீது. இன்னும் ஒரு ஹதீது என்ன இருக்கிறது, இக்ரா சூரத் யாசின், அதாவது மரணித்தவர்களுக்கு நீங்கள் சூரத் யாசினை ஓதுங்கள்னு சொல்லுவாங்க, அல்லது மரணத்தருவாய் இருப்பவருக்கு சூரத் யாசினை ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீது லஈஃப், பலவீனமான ஹதீத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லவில்லை, எனக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள் ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களே இந்த ஹதீதுகளை பலவீனமான ஹதீத் என்று சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு கபறுகளை தரிசிக்க செல்கின்ற பொழுது சூரத் யாசினை ஓதுங்கள், இந்த ஹதீது லஈஃபான ஹதீத். எனவே சூரத் யாசின் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீதுகளும் ஒன்று லஈஃபானது அல்லது வெட்டுக்கட்டப்பட்ட ஹதீத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னுடைய காணொலியில் பார்க்கலாம், இந்த ஹதீதுகள் வந்து எப்படி லைஃப் ஆக்கப்பட்டது, லைஃப் என்று கூறிய இமாம் யார் என்று என்ன செஞ்சிருக்கின்றேன், காணொலியில் போட்டிருக்கின்றேன்.